ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடின பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில நம்ம இதை அசைவாட நம்மை விட்டு கொடுப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நம்ம ஆராதனையிலே பார்த்தது போல அவருக்கு அநேக நாமங்கள் உண்டு. பரிசுத்த ஆவியானவருக்கும் எபிரேய மொழியில் ஒரு அருமையான நாமம் உண்டு. அவர் பேர் ரூவாக் ஹகோதேஷ் என்று சொல்லி, அந்த ரூவாக் ஹகோதேஷ், அந்த பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே வரவேற்கும்படியாக ஆண்டவரே, அன்னைக்கு ஜலத்தின் மேல் அசைவாட நீங்களப்பா, இந்த ஜனத்தின் மேல் இப்போது அசைவாடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். வெறுமையாயிருந்தவைகள் சீர்கெட்டு இருந்தவைகள் எல்லாம் நீங்க அசைவாடும் போது சீர்படுத்தப்பட்டதே ஆண்டவரே, எங்க மேலும் அசைவாடுங்க. தாகம் உள்ளவன் மே தண்ணீரை ஊற்றுமே, வறண்ட நிலத்தின் மேல் உம்மாறுகள் ஓடட்டுமே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுமே. ஆமாண்டவரே, வறண்ட நிலத்தின் மேல் உம்மாறுகள் ஓடட்டுமே. எங்கள் பாத்திரமெல்லாம் நிரம்பி வழியட்டுமே. எங்கள் பாத்திரமெல்லாம் நிரம்பி வழியட்டுமே. ரூவாக் ஹகோதேஷ் என் தேச்சரவாளனே, ரூவாக் ஹகோதேஷ் என் துணையாளரே, ரூவாக் ஹகோதேஷ் என் தேச்சரவாளனே, எங்களை தேற்றுகிறவர். ரூவாக் ஹகோதேஷ் என் துணையாளரே, என் ரூவாக் ஹகோதேஷ் என்னை முற்றிலும் நிரப்பிடுமே. ஒவ்வொரு ஆண்டவரே, எங்கள் ரூவாக் ஹகோதேஷ் எங்களை முற்றிலும் நிரப்பிடுமே. கண்களை மூடி, ஒரு பாத்திரமும் வெறுமையாராதபடிக்கு எல்லா பாத்திரமும் நிரம்பி வழிகின்ற பாத்திரங்களாக மாறட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல களி கூறுதலும் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் ஆண்டவரே. சத்ருவுக்கு இந்த இடத்துல இடம் இல்லை ஆண்டவரே. சற்று தோற்று ஓடி போனதுக்காய் நன்றி. சிலுவையில் எங்கள் தேவன் அவன் தலையை நசுக்கியதுனால அவன் தோற்று போனதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிறப்பின் நற்செய்தியை பாடலாக நாங்கள் சொல்லும் பொழுதே இந்த ஆராதனை வேளையில் அவன் தோற்று போனதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் பாடி நீ மூடி மறைத்து உடைய வார்த்தை கொண்டு வெளிப்படுங்க. ஆராதனைக்கு விரோதமாய், வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லாம் பொல்லாத அசுத்தாவின் கிரிகளையும் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கி அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். இப்படி நாம மாத்திரம் மையப்படுங்க. பேசுகிறது ஆண்டவர் அடியை நீர் மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆவியானவர் சபைக்கு என்ன பேசணும்னு சித்தம் வைத்திருக்கிறீரோ நீர் பேசுவீராக, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஏசப்பாவின் நாமத்திலே செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ள என்றும் உள்ளது. இன்னொரு ஆசீர்வாதமான இந்த நாளை கர்த்தர் கொடுத்ததுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். வார்த்தைக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்வோம். ஒரு சின்ன ஒரு தியானம். உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அர்னால்ட் அங்கிள் சொன்னார், எல்லாம் அழகாக ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கிறோன்னு. ஆனால் இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வர்றதுக்கு எவ்வளோ பாடுபட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும். அந்த பாடுகள் மத்தியில் தான் இப்போது நின்று கொண்டிருக்கிறேன். தேவன் தான் என்னை மேலப்படுத்துவாராக. ஆமென். மேலே ஏறி வரும்போதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. கர்த்தர் பலப்படுத்துவார். சரி, வாசிக்கலாம் ஒரு வசனம் கூட. 1 பேதுரு
2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வர வழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று. யார் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி யாருன்னா, என்னை அந்தகாரத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே என்னை மீட்டு கழுவி சுத்திகரித்து அவருடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு என்னை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற சந்ததி. ஹல்லேலூயா. என்னுடைய புண்ணியங்கள் இல்லை, வாரம் வாரம் நான் கரெக்டாக சர்ச்சுக்கு டைமுக்கு வந்துடுறேன், இல்லை வாரம் வாரம் நான் ஒழுங்காக காணிக்க கொடுத்துட்றேன், இல்லை அநேக தான தர்மங்களை செய்கிறேன் என்று சொல்லி என்னுடைய புண்ணியங்களின் நிமித்தம் அல்ல, என்னுடைய புண்ணியங்களை சொல்வதற்கு அல்ல, என்னை மீட்டு எனக்கு ஒரு நம்பிக்கையில் தான் இங்கே உட்கார்ந்து இருக்கிறேன், ஒரு ஒரு பலத்தில் தான் அவங்க உட்கார்ந்து இருக்கிறேன். அது என்னுடைய கிரியை அல்ல, எனக்காக என் இயேசு செய்த கிரியை என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். ஹல்லேலூயா. அந்த ஒரு தைரியத்தில் உட்கார்ந்துருக்கேன். இந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படி ஒரு சந்ததி கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நாம இந்த சந்ததியா இருக்கோமா அப்படின்னு தான் நானுடைய தலைப்பு. யார் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி? ஆமென். இந்த வசனங்கள் மூலம், இந்த வார்த்தைகள் மூலம் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாளில் நம்ம தெரிந்து யாரை கர்த்தர் தெரிந்து கொள்வார், தெரிந்து கொள்ளவர்கள் பட்டவர்களுக்குள்ள இருக்கிற குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு வாசித்த வேத பகுதியிலிருந்து மரியாளை குறித்து பார்க்க போறோம். தன்னுடைய ரட்சிப்பின் திட்டத்துக்காக தேவன் தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த சகோதரி, அதே போல இன்னொரு ரட்சிப்பின் திட்டத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்னொருவரை கூட நான் இந்த இடத்துல உங்களுக்கு காட்டி கொடுத்து விட்டு ஒரு 3 குறிப்புகளை நாம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஜெபித்து நம்ம கடந்து செல்லலாம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நம்ம எடுத்துக்கொள்வோம். எல்லாருக்குமே இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் அடிக்கடி நம்ம படிக்கிற ஒரு வேத பகுதி தான் லூக்கா 1ஆம் அதிகாரத்தினுடைய 28ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி என்ன சொல்லுதுன்னா, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். மரியாளை குறித்து சொல்லும் பொழுது ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம கம்ப்ளீட் ஜூயிஷ் பைபிளினுடைய டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா, யூ ஆர் சோசன் அமாங் விமென் அப்படின்னு இருக்கும். அதாவது ஸ்திரீகளுக்குள்ளே நீ தெரிந்து கொள்ளப்பட்டவள். அந்த காலகட்டத்தில் எவ்வளவோ ஸ்திரீகள் இருந்திருப்பாங்க, எவ்வளோ வாலிப ஸ்திரீகள் இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாருக்குள்ள மரியாளை தேவன் தெரிந்து கொண்டார் என்றால், மரியாளுக்குள்ள என்ன அப்படி விசேஷமான குணநலங்கள் இருந்தது என்று நம்ம பார்க்கலாம். சரிங்களா? முதலாவது ஒரு காரியம், நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை. ஹல்லேலூயா. எந்த ஊர்ல இருந்து நன்மைங்க? முதல் பாயிண்ட், நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை. வாசிக்கலாம் நம்ம லூக்கா 1ஆம் அதிகாரத்தினுடைய 26ஆம் வசனம். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில், ஓகே போதும் சிஸ்டர், எந்த ஊருக்கு காபிரியேல் என்னும் தூதன் அனுப்பப்பட்டாங்க? நாசரேத் என்னும் ஊரில். இந்த நாசரேத் என்ற ஊர் எப்படியாப்பட்ட ஊருனா, நம்ம யோவான் 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து அப்படியே பார்ப்போம்னா, பிலிப்பு நாத்தான்வேல் கிட்ட சொல்லுவார், மேசையாவை நாங்கள் கண்டோம் அப்படின்னு சொல்லி. அப்போ நாத்தான்வேல் மறுத்தரமாக அவருக்கு ஒரு காரியத்தை சொல்லுவார். 1:46. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகுமா? போதும் சிஸ்டர். நான் இந்திய தேசத்தில்
என்னுடைய படிப்பை முடிச்சுட்டு வேலை செய்து கொண்டு இருக்கும் போது ஆந்திர பிரதேசில் வேலை செய்துட்டு இருந்தேன், ஒரு மிஷின் ஹாஸ்பிட்டலில். அந்த ஹாஸ்பிட்டல் சுற்றி ஒரு நிறைய கிராமங்க இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்திலேயே ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் வந்து ஒரு 100 குடும்பங்க இருக்கிறாங்க. அந்த 100 குடும்பங்களுடைய தொழில் என்னன்னா சாராயம் காசுறது. அவங்க எல்லாருக்குமே வந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மாதிரி பிஸ்னஸ் மாதிரி எல்லாருமே சாராயம் காசுது. அதில் இருக்கிற ஆண் மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில், அந்த கிராமத்து வெளியில் இருக்கிற அந்த நிறைய மரம்லாம் போயிருக்கிறேன் நான். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாராயம் பேரெல்லாம் வச்சு காசுவாங்க. அதை கொண்டு வீட்டுக்கு வருவாங்க. பெண்கள்லாம் வந்து வீட்டில் உட்காந்து தான் அந்த பேக்கெட் பண்ணுவாங்க, பேக்கெட்டாக பண்ணுவாங்க. ஏன்னா நாங்கள் வந்து அந்த ஊருக்கு மெடிக்கல் கேம்ப் நடத்துறதுக்காக போவோம். அங்கே உட்காந்துட்டும் பார்த்தா எங்கள் எதிர்க்கே தான் வீட்டு வாசலில் உட்காந்து தான் அந்த பேக்கெட்லாம் ஒட்டிகிட்டு இருப்பாங்க. போலீஸு உள்ளேயே போக முடியாது. போலீஸ் ஜீப்பு வந்துச்சு, அடித்து கொளுத்திட்டாங்க போலீஸ் ஜீப்பை. யாரும் உள்ளே போக முடியாது. அவ்வளோ பயங்கரமான ஒரு கிராமம். இப்போ இந்த கிராமத்துலேருந்து ஒரு பாஸ்டர் வந்திருக்கிறான்னு யாருன்னா சொன்னாங்கன்னா யாருன்னா நம்புவாங்களா? யாருமே நம்ப. எல்லாருக்கும் தெரியும் இது மோசமான ஒரு கிராமமாச்சு, இதில் இருக்கிறவன் எல்லாம் மோசமான ஜனங்களாச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி போன்ற ஒரு தோரணை கொண்ட ஒரு கிராமம் தான் எந்த ஊருங்க? நாசரேத். இவ்வளவு மோசமான ஜனங்கள் இருக்கிற இந்த நாசரேத்துக்குள்ள தான் காபிரியேல் என்னும் தூதன் அனுப்பப்பட்டான். இயேசு கிறிஸ்து தான் வளர்ந்த ஊராகிய இந்த நாசரேத்தை குறித்து சொல்லும் போது மார்க் 6ஆம் அதிகாரம் ஸ்டார்டிங் வசனம் சொல்லுவார். அவர் தான் பிறந்த ஊருக்கு போனார்னு இருக்கும். அதுலேயே அப்படியே 6ஆம் வசனத்தை வாசித்தோம்னா, ஆமாம், இயேசு ஆச்சரியப்பட்டாருங்களாம். ஆமாம், எதை குறித்து ஆச்சரியப்பட்டார்னா வாசிங்க 6:6. அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். எப்பா இவ்வளவு விசுவாசியா இருக்கிறியா நீ? ஒருத்தருடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். யார் தெரியுங்களா? 100க்கு அதிபனுடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்ட அதே இயேசு கிறிஸ்து தான் வளர்ந்த இந்த சொந்த ஊருடைய அவ்விசுவாசத்தை குறித்து ஆசைப்பட்ட. இவ்வளவு அவ்விசுவாசிகளா அந்த கிராமத்தில்? கடவுளுக்கு ஒரு தேவ பயம் கிடையாதா? தேவ வார்த்தைக்கு ஒரு மரியாதை கிடையாதான்னு சொல்லி இயேசுவே வியக்கத்தக்கதான அவ்விசுவாசிகள் நிரம்பி இருந்த ஒரு ஊரு இந்த நாசரேத். இன்னொரு சம்பவத்தையும் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். யோவானில் எடுத்தீங்கன்னா, லூக்கால 4ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து போதும். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்து வழக்கத்தின் முன்னாடி தேவாலயத்துக்கு போறாரு. ஏசாயா தீர்க்கதரிசன சுருள் அவருக்கு வாசிக்க கொடுக்கப்படுகிறது. வாசித்து என்ன சொன்னார்னா, இந்த தீர்க்கதரிசன வசனம் இன்னைக்கு நீங்க பார்க்கிறபடி நிறைவேறுகிறது, நான் தான் மேசையா என்று அவர் சொன்ன மாத்திரத்தில் இந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, வாசிக்கலாம் அதே 4ஆம் அதிகாரம் 28-29. ஜெப ஆலயத்திலிருந்து எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது பயங்கர கோபக்கார ஜனங்களா இருந்தாங்க. விசுவாசமே இல்லாத ஜனங்க. இப்ப பார்க்கிறோம் மிகவும் கோபம் உள்ள ஒரு ஜனங்க. அந்த வசனம், எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலை சிகரத்திலிருந்து தலைகீழாய் தள்ளி அவரை கொலை செய்யவும் அஞ்சாத ஜனம் கூட்டம் தான் எந்த ஊரு கூட்டங்க? நாசரேத். இப்போ இவ்வளவு மோசமான விசுவாசம் இல்லாத சந்ததி, மிகவும் பயங்கரமான ஒரு நன்மையும் வெளிப்படாத பிறக்காத ஒரு ஊரு, இயேசுவே ஆனாலும் அவரை கொலை செய்கிற துணிற அளவுக்கு இருக்கிற இந்த நாசரேத்துக்குள்ளும் தன்னுடைய விசுவாசத்தையும் தன்னுடைய பரிசுத்தத்தையும் தன்னுடைய கன்னித்தன்மையும் பாதுகாத்து தேவ வழியில் எப்போதும் நடந்து கொண்டிருக்கிற அந்த மரியாதை தேடிதான் தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டது. இன்னைக்கு கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட மத்தேயு 22:16 சொல்றாரு, அழைக்கப்பட்டவர்கள் ஆனா ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர்னா, அழைக்கப்பட்டவங்கெல்லாம் அநேக காரியத்தில் பிஸி ஆயிட்டாங்க. தேவன் எதை விரும்புகிறாரோ
அதை யோசிக்கிறதுக்கும் நேரம் இல்லாதபடி அநேக காரியத்தினால பிஸி ஆயிட்டதுனால தெரிந்து கொள்ளப்பட்ட சின்ன கூட்டத்தை கர்த்தர் இந்த காலத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? அழைக்கப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறோமா, இல்லை தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறோமா? இன்னொருத்தரை கூட இந்த ரட்சிப்பின் திட்டத்தை இன்னொருத்தரையும் கர்த்தர் தேர்ந்தெடுப்பார், தெரிந்து கொள்வார். அவருக்குள்ளேயும் அந்த மரியாதைக்குள்ளும் இருக்கிற அந்த குணாதிசயின் ஒற்றுமை குறித்து பார்ப்போம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருக்கிறது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் கெடுத்துக்கணும். பூமியினுடைய நிலைமை எப்படிங்க? ஒருத்தம் கூட நல்லா இல்லை. பூமி முழுவதும் மிகவும் சீர்கெட்ட நிலைமையில தங்களை ஜனங்கள் கெடுத்து கொண்டிருந்த நிலைமையில இருந்த பொழுதிலும் 9ஆம் வசனம், இந்த மோசமா இருந்த இந்த உலகத்துக்குள்ளும் நோவா தன் காலத்தில் இருந்தவளுக்குள்ளே ஆமென் நீதிமானும் உத்தமமாய் இருந்த நோவாவை நோக்கி தான் தேவனுடைய வார்த்தை வந்தது. இன்னைக்கு அநேக காரியங்களை சொல்றோம். நான் வேலை செய்கிற இடத்துல எல்லாரும் இப்படி தான் இருக்காங்க, அதனால நம்ம என்ன பண்றது? நம்ம அப்படி தான் இருக்கணும். இல்லை, நோவாவை பாருங்க. உலகமே சீர்கெட்ட நிலைமையில் இருந்தாலும் நீதிமானாயிருந்த நோவா, அப்போதான் வார்த்தையாகி தேவன் நம்மை தேடி வருவார், நமக்குள்ள பிறப்பார். உலகமே சீர்கெட்ட நிலைமையில் இருந்தாலும் தன் உத்தமத்திலே நடந்த நோவா, உத்தமத்தை காத்து கொண்ட மரியாள், தேவ வார்த்தை வரும். நீங்க அநேக சொல்றோம், குடும்பத்தில் எல்லாம் அப்படிதான் இருக்காங்க, வேலை செய்யற இடத்துல அப்படிதான் இருக்காங்க. சார், என் சர்ச்சில் இவர் சரியில்லை, என் சர்ச்சில் அவர் சரியில்லை, என் சர்ச்சில் இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, கமிட்டி மெம்பர் சரியில்லை, அவங்க சரியில்லைன்னு அநேக கதைகளை சொல்றோம். ஆனா கர்த்தர் அதை கேட்க மாட்டார். கடைசி காலத்தில் யார் எப்படி இருந்தாலும் சரி, நீ உன் உத்தமத்தில் நடந்தியா? நீ உன் பரிசுத்தத்தில் இருந்தியா? நோவாயை போல ஒரு வாழ்க்கையில நீ நடந்தியா? கிறிஸ்து நமக்குள்ளே பிறக்க வேண்டும் என்றால் முதலாவது நமக்குள்ளே இருக்கிற வேண்டிய குணாதிசயம் என்றால் நாசரேத்திலும் ஒரு நன்மை உண்டாகும். நாசரேத்திலும் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியம், நோவாவுக்குள்ள எப்படி ஒருத்தர் இந்த சூழ்நிலையிலும் நல்லவங்களா இருக்க முடியும்? எப்படி ஒருத்தர் இவ்வளவு மோசமான உலகத்தின் மத்தியிலும் நல்லவர்களா இருக்க முடியும் அப்படின்னுதான் ரெண்டாவது பாயிண்ட். ஆதியாகமும் அதே 9ஆம் வசனத்தை அப்படியே கண்டினியூவா மாஸ்தோம்னா, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். மரியாளை பார்க்கும் போதும் அந்த 28ஆம் வசனத்துல கிருபை பெற்றவளே நீர் வாழ்க போதும் சிஸ்டர், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த அம்மா அந்த நாசரேத்துல எப்படி நன்மை செய்கிறவர்களாய் அந்த அம்மா இருந்தாங்கன்னா, தேவனோடு கூட நடக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம மரியாள் இருந்தாங்க. தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள அந்த நோவா இருந்தபடியினால உலகமே மோசமா இருந்த பொழுதிலும் நீதிமானாகிய நோவா என்று தேவன் தன்னுடைய வாயினாலே அறிக்கை செய்கிற அந்த ஒரு அறிக்கைக்குள்ளாக அவர் வந்தார். இன்னைக்கு எவ்வளவு நேரம் நம்ம தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே அமருகிற அனுபவத்துக்குள்ளாய் நம்ம இருக்கிறோமா? எவ்வளவு நேரம் ஒரு நாள் தேவ சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்திலே தேவ வேதத்தை தியானிக்கிறோம், ஜபிக்கிறோம், அவரோடு கூட ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறோம், பரிசுத்த ஆவியானோடு எவ்வளவு நேரம் நம்ம கலந்து உரையாடுறோம்? இந்த சரீரத்துக்காக நிறைய நேரம் செலவு பண்றோம். தப்புன்னு சொல்லலை.
1.5 மணி நேரம் வாக்கிங் போனோம் பிரதர், 2 மணி நேரம் இன்னைக்கு விளையாடினோம் பிரதர். நல்லது, எக்ஸசைஸ் பண்றது விளையாடுறதுலாம் நல்லது. ஆனா இன்னைக்கு மரித்தாலும் மண்ணோட மண்ணாக போக போக இருக்கிற இந்த சரீரத்துக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நம்ம கொடுக்கிறோமே, நித்திய நித்திய காலமாக அவரோடு கூட வாழ இருக்கும் ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் ஒரு நாள் எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் அமருகிறோம் என்று சிந்திக்க வேண்டிய நேரம். சொல்ல முடியுமா? ஒரு நாளைக்கு நான் 2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்றேன் சார், நல்ல டயட் இருக்கிறேன், கரெக்டா என் உடம்ப பார்த்துறேன், அதனால இன்னும் நான் 10 வருஷம் உயிரோடு இருப்படி யாருன்னா ஒருத்தனால சொல்ல முடியல. 10 நிமிஷம் இன்னும் நான் உயிரோட இருக்க முடியும், ஏன்னா என் உடம்ப நான் பேணி காக்குறேன், எக்ஸசைஸ் பண்றேன், டயட் இருக்கிறேன்னு சொல்லி யாராவது ஒரு சிலர் சொல்ல முடியாமா இன்னொரு 10 நிமிஷம் நான் இருந்துருவேன் உயிரோடுன்னு? அவருடைய கிருபை. ஆனா ஒரு நீதிமானால கேரண்டியா சொல்ல முடியும், நான் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறேன், பரிசுத்த ஆவியோடு கூட நடக்கிற ஒரு வாழ்க்கை என்கிட்ட இருக்குது, தேவனோடு கூட நடக்கிற அனுபவம் இருக்கு. அப்படி இருக்கிற உறுதியா சொல்ல முடியும், நான் இன்று மரித்தாலும் பரலோகத்தில் அவரோடு இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த சரீரத்தை குறித்து மேன்மை பாராட்டவங்க என்னைக்குமே சொல்ல முடியாது, இன்னும் ஒரு நிமிஷம் நான் உயிரோடு இருப்பேன். ஆனா இந்த ஆவி ஆத்மாவை கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கவங்க சொல்ல முடியும், இன்று நான் மரித்தாலும் தேவ பிரசன்னத்தில் அவரோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. அந்த அனுபவத்துக்குள்ளாதாங்க நான் வரணும். தேவனோடு கூட நடக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளதான் வரணும். தேவனோடு கூட நடக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் வர வேண்டும் என்று தான் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் கரங்களை நீட்டி அழைத்து கொண்டிருக்கிறார். 2 விஷயம் பார்த்தோம். நாசரேத்திலும் ஒரு நன்மை. 2வது, தேவனோடு கூட நோவா நடந்து கொண்டிருந்தார், தேவனோடு கூட மரியாள் நடந்து கொண்டிருந்தாங்க. 3வது காரியம், தன்னை பரிசுத்த ஆவியானவருக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்த மரியாள், நோவா 2 பேரும். அந்த கடைசி வசனத்தை வாசிப்போம். லூக்கான இல்ல லூக்கா. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆமென், ஹல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுங்களா? மரியாள் கிட்ட அந்த தேவதூதன் போய் சொன்ன மாத்திரத்தில் ஃபர்ஸ்ட் நீ ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சந்தோஷமா தான் இருந்திருக்கும். ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் எனக்கு கல்யாணம் ஆக போகுது, யோசேப்பை நான் கல்யாணம் பண்ண போறேன், நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ண பிறகு ஒரு குமாரனை நாங்கள் பெறுவோம் என்று சொல்லி சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடியே நீ கர்ப்பவதி ஆவாய் என்ற ஒரு வார்த்தை வெளிப்பட்ட உடனே அது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுங்களா? இது வரைக்கும் உலக சரித்திரத்திலே நடந்திராத ஒரு காரியம், யார் வீட்லையும் யாரும் பார்க்காத ஒரு விஷயம். இந்த அம்மா கிட்ட வந்து சொல்றாங்க. அதை யோசித்து பார்த்தாங்கன்னா, ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்த்தோன்னா நம்ம குடும்பத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த அம்மாவோட குடும்பத்தில் சொந்தக்காரங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த ஊர் எப்படி தூஷணமாய் தூற்றிருக்கும், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த அம்மா கர்ப்பமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதையெல்லாம் பார்க்காம ஆண்டவருடைய வார்த்தைக்கு தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்த மரியாளை நோக்கி தான் தேவனுடைய வார்த்தை வரும். நோவாவுடைய வாழ்க்கையிலும் மழையே பார்த்திராத ஒரு உலகம். அவங்க இருந்த இடம் அந்த மெசொப்பொத்தேமியா என்ற தேசத்துல, இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட் போலதான் சூடான இடம். அந்த வனாந்தரத்தின் மத்தியில தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த நோவா பேழையை கட்டி கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்க, சும்மா பேழையை கட்டிட்டாருன்றோம், அதுக்கு எவ்வளவு மரம் வெட்ட வேண்டி இருந்திருக்கும். ஒரு மரத்தை வெட்டி, அந்த காலத்தில் கோடாலி வச்சு தான் வெட்டினா, அதை கொண்டு அந்த இடத்துக்கு வந்து மரங்களை சேர்க்கறதுக்கு எவ்வளோ நாளாக இருக்கும், வருடங்களாக 70 100 வருடங்கள் நோவா இந்த பேழையை கட்டி கொண்டிருந்தானே. என்னென்னலாம் பேசியிருப்பாங்க. பெரியப்பா பையன் வந்திருப்பாரு, டே நோவா, நான் போன வாரம் தான் இந்த நிலம் வாங்கினேன், அந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டேன், 2 கார் வாங்கினேன், 4 வீடு வாங்கிட்டேன்டா, நீ இன்னும் இந்த கப்பலை வைத்து அடித்து கொண்டிருக்கிறியே, மழை எங்கடா வரும், தண்ணி எங்கடா இருக்கு, உனக்கு புத்தி இல்லையான்னு சொல்லி ஏளனமாய் பேசியிருப்பாங்க சொந்தக்காரங்கெல்லாம். நோவா சொல்லியிருப்பாரு, ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க, அழிவு சீக்கிரமாய் வருகிறது, பேழைக்குள்ள வந்தா ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. இன்னும் 10 வருஷமா இருக்கும். சித்தப்பா பையன் வந்து கேட்டிருப்பான், நோவா
என் பிள்ளைங்களா நல்லா படிக்க வச்சுட்டேன், கல்யாணம் பண்ணிட்டேன், எல்லாரும் சொத்து சுகம் பங்களா வீடுன்னு கட்டி வசதியா இருக்கிறாங்க. நீ பாத்தியா எப்படி இருக்கிற? உன் பிள்ளைகளை உன்னோடு கூட சேர்ந்து இந்த தேவையில்லாத இந்த பேழை அடிக்கும்படி செய்து கொண்டிருக்கிறியே, மூளை இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி ஏளனமா பேசியிருப்பாங்க. அவர்கிட்டையும் நோவா அதே தான் சொல்லியிருப்பார். ரட்சிக்கப்பட வேண்டுமானால் பேழைக்குள்ளே பிரவேசிங்கள் என்று சொல்லி அடுத்தடுத்த சந்ததிகள் வந்து நோவாவை ஏளனப்படுத்தி கொண்டே இருந்த பொழுதிலும் வேதம் சொல்லுகிறது, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலை வந்த பொழுதும், யார் ஏளனமாக பார்த்தவளும், சத்தியத்தை மாத்திரம் பிரசங்கித்து சத்தியத்தை மாத்திரம் செய்து வந்த நோவாவை நோக்கி தான் தேவனுடைய வார்த்தை வரும். இன்னைக்கு உலகத்தில் அநேக வஞ்சிக்கிற பிரசங்கங்கள், வஞ்சிக்கிற தேவாலயங்கள் நிறைய மாறிடுச்சு. அதனால தான் பவுல் சொல்றார் கலாத்தியர் 1:10 நான் மனிதனையா தேவனையா யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேன்னா நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் இல்லப்பா. மனுஷன் பிரியப்படுத்துற மாதிரி ஒரு பிரசங்கங்களும் மனுஷனை பிரியப்படுத்துற மாதிரி காரியங்களை நான் செய்வேனா நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று சொல்லி பவுல் சொல்றார். இன்னைக்கு நீதியை பிரசங்கிக்கிற வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் நம்ம இருக்கிறோமா? மீகா 2:11 இப்படியாக சொல்லுகிறது, மனம் போன போக்கின்படி போய் அபத்தமானதை பேசுகிற ஒருவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் குறித்து நான் உனக்கு பிரசங்கிப்பேனானால் அவனே இந்த ஜனத்துக்கு ஏற்ற பிரசங்கியா இருப்பான். இன்னைக்கு அநேக இடத்துல இந்த மாதிரி அநேக காரியங்களை குறித்து, ஜனங்களை வஞ்சிக்கிற காரியங்கள், ஜனங்களை தவறாய் நடத்துகிற காரியங்களை குறித்து தான் பலிபீடத்திலிருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மீகா 3:8 சொல்றது, நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும். ஆமென். நம்மளை கர்த்தர் எப்படி நிரப்பியிருக்கிறாருங்க? எதற்காக நிரப்பியிருக்கிறாங்க? யாக்கோபுக்கு அவன் மீறுதலை, இஸ்ரவேலுக்கு அவனுடைய பாவங்களை அறிவிக்கும்படியாக கர்த்தர் அருளிய ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொடுக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நாம். ஹல்லேலூயா. மரியாள் கிறிஸ்துவை தனக்குள்ளே பெற்றிருந்தாள். ஆனா அந்த கிறிஸ்துவை மரியாள் உலகத்துக்கு கொடுக்க வேண்டுமானா ஒரு பிரசவ வேதனைக்குள்ளாய் மரியாள் கடந்து செல்ல வேண்டும். She has to go through a labor to give Christ to this world. நமக்குள்ள கிறிஸ்து இருந்தாரானா, இந்த உலகத்துக்கு நமக்குள்ள இருக்க கிறிஸ்துவை கொடுக்க வேண்டும் என்றால் நாமும் பாடுகள் மத்தியிலே கடந்து செல்ல வேண்டும். இட்ஸ் நாட் ஈஸி டு evangelize. ஆத்துமாக்களை கர்த்தருக்குள்ளே நடத்துகிற காரியம் சுலபம் அல்ல. இங்க இருந்து அழகா பிரசங்கம் பேசிட்டு பண்ணிட்டு போயிடலாம், ஒரு துதி ஆராதனை நடத்திட்டு போயிடலாம், ஜெபம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா ஒரு ஆத்துமாவை கர்த்தருக்குள்ளே நடத்துகிற காரியம் என்பது பிரசவ வேதனை போல பாடுகள் நிறைந்த ஒரு காலம். அதனாலதான் அப்போஸ்தலர் காலத்துல அநேகர் இந்த காரியத்துக்காக தன் ஜீவனையே கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகும் அளவும் நான் கற்ப வேதனைப்படுகிறேன். கிறிஸ்துவ மற்றவங்களுக்குள்ள உருவாக்குறது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை.
ஒவ்வொரு ஆத்துமாக்காகவும் முதல்ல நம்ம உபவாசம் இருந்து செபிக்கணும். நம்ம தேவனுடைய திறப்பில் நின்று செபித்து விட்டு அவர்களை போய் சந்தித்து கர்த்தருக்குள்ளே நடத்தணும். இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் நம்ம இருக்க வேண்டும் என்றால் 3 காரியம் சொன்னோம். நாசரேத்திலே நம்ம இருந்தாலும் நீதிமானாய் இருக்க வேண்டும். 2வது காரியம், தேவனோடு கூட நடக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய், சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் இருக்க வேண்டும். 3வது காரியம், பரிசுத்த ஆவியானவருக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் முழுதுமாய் நம்மை அர்ப்பணித்து நடக்கிற வார்த்தையாக இருக்கும். இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் நம்ம எல்லாருடைய இருதயத்திலும் கிறிஸ்து பிறப்பார். எல்லா குடும்பங்களிலும் கிறிஸ்து பிறப்பார். நமக்குள்ளே பிறந்த இந்த கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு எடுத்துக்கொள்ள சொல்லுகிற தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயிருப்போம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.